Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவிலே சிலபஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்டோடைய ஹெட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன, சினா என்ன, இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் அப்படின்னோடனே நமக்கு வந்து சின்ன பிள்ளையில படிக்கிறப்போ ஒன்று தான் வரும், ஞாபகம் வந்து அப்படியே வரும். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம். இதுதான் எப்பவுமே வருது. ஓகேவா? கரெக்ட் தான். கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னது? இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம்? இட் கேன் ஏபிள் டு ரிசீவ் த டேட்டா. ஓகேவா? இன்புட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து டேட்டாவை இன்புட்டாக எடுத்துக்கும். அக்கார்டிங் டு தட் இன்புட் அதுக்கு என்ன ப்ராப்ளம் தேவைப்படுதோ அதை ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், நம்ம ப்ராப்ளமுக்கு என்ன கொடுக்குறோமோ, என்ன மாதிரி பண்ண சொல்கிறோமோ அதை பண்ணி கொடுக்கும். தென் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணும், அவுட்புட், தட் மீன்ஸ் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் என்ன வேலை அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரோட வேலை. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் கேன் ஏபிள் டு ரிசீவ் டேட்டா ஆஸ் அ இன்புட், தென் ப்ராசஸஸ் அக்கார்டிங் டு தன் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தென் இட் கேன் ஏபிள் டு ஸ்டோர் இட் and produce the meaningful result. அந்த meaningful result தான் output அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு ரெண்டு விஷயத்தை வச்சு யூஸ் பண்றோம். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன, சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, நமக்கு தெரிஞ்சதுதான். ஹார்ட்வேர்னா இட் இஸ் அ டச்சபிள் திங், நம்மளால டச் பண்ணக்கூடிய பொருள். தட் மீன்ஸ் CPU அப்படின்றது மானிட்டர் ஒரு ஹார்ட்வேர், CPU ஒரு ஹார்ட்வேர், கீபோர்டு ஹார்ட்வேர், மவுஸ் ஹார்ட்வேர், ஹார்ட் டிரைவ் ஹார்ட்வேர், இது எல்லாமே ஹார்ட்வேர்ல சேர்ந்தது. கரெக்டா? அப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? சாஃப்ட்வேர் அப்படின்னா இட் மீன்ஸ் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு வேலையை பண்ண சொல்லி கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்குறோம். அந்த வேலையை எப்படி பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராமை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்யூட்டர் இருக்க முடியும். ஒரு ஹார்ட்வேரை வச்சோ வெறும் சாஃப்ட்வேரை வச்சோ ஒரு கம்ப்யூட்டரால இயங்க முடியாது. தட் மீன்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம். பேசிக்காக என்னதான் ஃபங்க்ஷன் பண்ணும் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் வச்சு, மொத்த விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டோட நேம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி. அதில் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் தெரியணும்ல, ஏன்னா அதானே சப்ஜெக்டே. அப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன முன்னாடியே சொன்னேன். இப்போ கம்ப்யூட்டர்னு சொல்கிறப்பே சாஃப்ட்வேரில் தான் அந்த ப்ரோக்ராம்ஸ் வருது. அந்த ப்ரோக்ராம்னா என்ன, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு த கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் ப்ரோக்ராமிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அ கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோக்ராம் அப்படின்றோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இட் கேன் பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்கை, ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டர் பண்ண போகுதுன்னா அதுக்கு புரிகிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதுக்கு புரியும் வகையில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது அம்மா வந்து உங்கள்கிட்ட டீ போடுன்னு சொல்கிறாங்க. நமக்கு டீ போடவே தெரியாது அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, இப்படி இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அதுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? இந்த ப்ரோக்ராமிங்கை நமக்கு வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் புரியும்ல. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும். இப்படி வேரியஸ் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரியும். ஸோ அந்தந்த லாங்குவேஜில் பேசினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். கம்ப்யூட்டருக்கு இந்த லாங்குவேஜ்லாம் எதுவும் தெரியுமா? இல்லை. அப்போ கம்ப்யூட்டருக்கு புரிகிற வகையில் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு பேர் தான்
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தானு, சி, ஜாவா, ஹெச்டிஎம்எல், ஓகேவா, இது பைத்தான், இது ஹெச்டிஎம்எல், நம்ம சிஎஸ்எஸ், ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா தனியா, சிஎஸ்எஸ், இது மாதிரி நிறைய லாங்குவேஜ், C++, இந்த மாதிரி எக்ஸெட்ரா நம்ம லாங்குவேஜஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு டாஸ்க் கொடுக்க போகிறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம். அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜில் எழுதுறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை என்ன பண்ணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் வந்து கம்ப்யூட்டர்னா என்ன, ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோட ஃபர்ஸ்ட் பேசிக். ஸோ நான் தனித்தனியாக சொல்லிட்டேன்னா, கம்ப்யூட்டர்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன, அதில் ஒன் டைப் ஆஃப் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சி. அந்த சியை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த ஹோல் சப்ஜெக்டே. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ன்றதுக்கு ஒரு ஃபார்மல் டெஃபினிஷனும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங், ரைட்டிங், டெஸ்டிங், மெயின்டைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் ப்ரோக்ராம். தட் மீன்ஸ் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் எ கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட், எக்ஸிக்யூட். அந்த கோடையோ அந்த ப்ரோக்ராமையோ தான் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி ரைட் பண்ணுவோம்னா சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம ஹியூமன் லாஜிக்கை மிஷினுக்கு புரியுற வகையில் சொல்றதுக்காக யூஸ் பண்றது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் மேக்ஸ் என்ன பண்ணும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், வெப்சைட்ஸ், கேம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மொத்த விஷயமும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. இதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது. இதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பத்தி பார்க்கணும்னா நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். மெயினா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், ஸ்பெஷல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ லெவல் லாங்குவேஜ்னா தட் மீன்ஸ் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்வேருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க லாங்குவேஜ், ஹார்ட்வேர் லெவலுக்கு நம்ம கொடுக்கறது. ஓகே, ஸோ நான் ஈஸியா வந்து கத்துக்கலாம், ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம மிஷினுக்கு ரொம்பவே புரியக்கூடிய நல்ல சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். தட் மீன்ஸ் பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ், இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்கிறது. ஓகேவா? ஸ்பெஷல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னா சம்திங் நமக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு சில விஷயங்களை இதுக்காக மட்டுமே நான் செய்யணும் அப்படின்னு நான் கொண்டு வர லாங்குவேஜ். தட் மீன் டேட்டா பேஸ் சேவ் பண்றதுக்காக SQL, HTML, CSSலாம் வெப் டிசைன் பண்றதுக்கு, MATLABலாம் மேத்தமெட்டிக்ஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி பர்டிகுலர் ரீசனுக்காக நான் லாங்குவேஜஸை ரெடி பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பெஷல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து கொண்டு வர படிக்க போற அந்த சி லாங்குவேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் நார்மலா ப்ரோக்ராமிங்ல ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் ப்ரோக்ராமிங்கை எழுதுறோம். அப்ப முதல்ல அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் அனாலிசிஸ் முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை எப்படியெல்லாம் சால்வ் பண்ண போறோம்னு ஒரு ப்ரொசீஜர் ரைட் பண்ணணும். தட் மீன்ஸ் அல்காரிதம். அதுதான் அல்காரிதம்னு சொல்லுவோம். அல்காரிதம்னா ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் அன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு விஷயம் பண்ண போறேன்னா அது எதுக்கடுத்து எதுன்னு சொல்லி அந்த லைனா ஸ்டெப்ஸை நான் எழுதுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அல்காரிதமை அப்படியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் சிக்கு நான் மாத்துறது. அப்ப அதுக்கு பேரு கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் கோடிங் எழுதிட்டேன், நான் எழுதின கோடிங் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு அர்த்தமா? இல்ல. அப்ப அந்த கோடிங்கை நான் என்ன பண்ணும், மிஷின் லாங்குவேஜுக்கு மாத்தணும்ல ஃபர்ஸ்ட். அதை மிஷின் மாத்துறதுக்கு பேரு கம்பைலேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ மாத்தினதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்டிங், அந்த கண்டுபிடிச்ச அந்த தப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, தட் மீன்ஸ் அந்த எரரை மாத்தி கரெக்டா எழுதுறதுக்கு பேரு டீபக்கிங். ஓகேவா? பக்னா எரரு, டீபக்கிங்னா அந்த எரரை ரிமூவ் பண்றது. ஃபைனலா என்னுடைய கோடை நான் என்ன பண்ணுவேன், ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்குவேன். அதுக்கு பேரு எக்ஸிகியூஷன். முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்ணணும். எப்பவும் அது மெயின்டெனன்ஸ்ல வருது. ஓகேவா? So these are the steps involved in programming. That means problem analysis, algorithm design, coding, compilation and interpretation, testing and debugging, execution and maintenance. Okay va? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம்னு, கேம்ஸுக்கு, OS போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே. தென் வெப் டெவலப்மெண்ட்டில் வெப்சைட் கிரியேட் பண்ண, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் இது பண்ண, இ-காமர்ஸ், மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எக்ஸெட்ரா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம். தென் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐயில், எம்பெடட் சிஸ்டமில், சைபர் செக்யூரிட்டியில், ஆட்டோமேஷன் ஒர்க்கு, ஹியூமனோட ஒர்க் எல்லாத்தையுமே இப்போ வந்து மொத்தமாக வந்து ரோபோட்ஸ்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா
இடத்துலையுமே என்ன ஆகுது, இந்த ப்ரோக்ராமிங் தான் மெயினாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இம்ப்ரூவ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி நம்ம எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம திங்கிங் பவர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம மைண்டு யோசிக்காமல் ஒன்று கொஞ்சம் க்ரியேட்டிவாக இன்னும் லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இம்ப்ரூவ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? தென் ஓப்பன்ஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஐடி, ஏஏ, ரொபோட்டிக்ஸ் அண்ட் மோர். நம்ம ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு கரியர் வேறு லெவலில் போக போகுதுன்னு அர்த்தம். பேசிக்காக ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங் சேலரியே மினிமமே 1 lakh இருக்கு. அப்படி நம்ம ப்ரோக்ராமிங் கற்றுக்குறோம் அப்படின்னா அதோடைய சேலரி நம்மளுடைய கரியர் வேற லெவலில் இருக்கும். ஓகேவா? தென் ஹெல்ப் ஆட்டோமேட் டெய்லி டாஸ்க் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. நம்ம டாஸ்க் எல்லாம் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொட்டீனாக போகிறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னும் நிறைய கிரியேட்டிவாக விஷயங்கள் எல்லாம் இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே மெயின் திங்காக இருக்கிறது, ஒரு ஃபண்டமெண்டல் திங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். ஓகேவா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சி, நம்ம படிக்க போகிறது மெயினாக சி தானே, அப்போ அந்த சியை பற்றி தானே தெரிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு சி சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.